இப்போ ஒருவேளை திமுக 130 சீட்டு தானாவே வந்துருச்சுன்னா இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. ஒருவேளை அவங்க சரி திமுக 105 சீட்டு 108 சீட்டு வருதுன்னு வைங்க பேச்சு, இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அரசு அமைக்க முடியாதுங்கிற மாதிரி வந்துச்சுன்னா தென் இவர்களுக்கு இக்னோர் பண்ண முடியாது. உறுதியாக ஆட்சியில் ஒரு பங்கு, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அணி ஒரு தனி கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டால் இரு தரப்பும் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருப்பார்கள். திமுக இன்னைக்கு என்ன டைலாக் வேணா விடலாம், அண்ணா திமுக என்ன டைலாக் வேணா விடலாம். மெஜாரிட்டி தனியா கிடைக்கலன்னா அது கூட்டணி ஆட்சி தான். அந்த சீட்டை வந்து பெற வேண்டிய இடங்களுக்கு ஒரு 3 கட்சிகளை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் கேட்டுத்தானே ஆகணும். அதுக்காக நாங்கள் எதிர்கட்சியில உட்காடுறோம், ஆட்சியில உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டோம்னு உட்காருவாங்க? யாரும் உட்கார மாட்டாங்க. அது பிரச்சனை என்று வரும்போது எல்லோரும் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும். அது திமுக விட்டு கொடுப்போம். தொடர்ந்து அவர்களை வைத்துக் கொள்வதற்கு திரு திருமாவளவன் இந்த நடவடிக்கையை எடுத்துக்கலாம். பட் அது லாங் டேர்மா அது வந்து சஸ்டெயின் பண்ணுமாங்கிறது ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இந்த ரிசல்ட்ல பிசிக்கே ஒரு கணிசமாக அவங்க போட்டியிட்ட 8 தொகுதியில 5 தொகுதி 6 தொகுதி ஜெயித்தார்கள் என்றால் அது வேற மாதிரி இருக்கு. மொத்தமா ஒரு 2 தொகுதி 3 தொகுதி தான் வந்துச்சு, 5 தொகுதி தோத்துட்டாங்கன்னாக்கா தென் இவர்களுடைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க திருப்பியும் யோசிக்க ஆரம்பிக்கும். அரசாங்கம் நல்லது செய்தால் பாராட்டுங்க, நல்லது செய்யலன்னா எதிர்க்க. அது செய்யலையே அவங்க. எந்த கூட்டணி கட்சியும் செய்ய, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடைசி ஒரு லாஸ்ட் 6-7 மாதங்களில் ஒரு 2-3 போராட்டங்கள் நடத்தினாங்க. அதை தாண்டி எந்த ஒரு கூட்டணி கட்சியும் கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஒரு அங்கம் போலதான் செயல்படும். அவர்கள் ஒரு தனி கட்சி என்று அவர்கள் செயல்படவில்லை. பர்டிகுலரா கிராமப்புறங்களில் அந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்தவரை, அகேன் நான் வந்து எக்ஸிட் போல் பண்ணனா ஒப்பீனியன் போல் பண்ணனா இல்லை, பட் நான் என்னுடைய கணிப்பினுடைய அடிப்படையில் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த ஆட்சி ஐதர் திமுக ஆட்சி ஆர் அண்ணா திமுக ஆட்சி. சார், இந்த பெர்சன்டேஜ் வந்து ஒருவேளை அதிகரிச்சுட்டே போச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வங்கி வந்து குறைய ஆரம்பிக்கும். இவங்க 2 பேருக்கும் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைய விஜய் காரணமா இருப்பாரு இல்லையா? அதுக்கு ஜெயிக்கணும், சீட் நிறைய ஜெயிக்கணும். குறைஞ்சது ஒரு 10 சீட் 8 சீட் ஜெயிச்சாதான் ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டு விஜய்க்கு ஒரு கிங் மேக்கர் பொசிஷன் வருவதற்கு ஒரு தொங்கு சட்டப்பேரவை ஏற்பட வேண்டும். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப தேர்தல் முடிவுகள் வர இன்னும் இன்றோட சேர்த்தோம்னா 2 நாட்கள் தான் இருக்கு. அதற்குள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்ப குறிப்பா சொல்லலாம், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்று FB-ல வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது, நாங்க அதிக இடங்களை வந்து திமுகவிடம் அழுத்தம் கொடுத்து கேட்டிருந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் வந்து தலைகீழாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓரிரு இடங்கள்ல விசிகாவின் வேட்பாளர்கள் திமுக கட்சியினருக்கு வந்து சரியாக வேலை பார்க்கல, கூட்டணி தோழர்களுக்கு வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. இது எதற்கான மெசேஜா இது இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல அவங்க வந்து இப்போ கூட்டணி கட்சிகளுடைய கணக்கு வந்து ஒருவேளை திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை தனியாக அப்படின்னா அப்புறம் எங்களை வந்து கிராண்டடா எடுத்துக்காதீங்க, இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி கிராண்டடா எடுத்துக்க முடியாது, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்குதான் அதனாலதான் வந்து திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் கம்யூனிஸ்ட் சார்பாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக அவரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. சோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க, திமுகவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. ஒரு வேளை எங்கள் தயவு தேவைப்பட்டால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும், முன்பு போல் எங்களை நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்னல், அவ்வளவுதான்.
ஆனா இன்னொரு பக்கமும் திமுக ஆட்சிதான் அமையும். எப்போதுமே வந்து தமிழக அரசியலை பொறுத்தவரை அதிமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளையும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளையும் புதுசா வரக்கூடிய ஒரு கட்சி வந்து பெறத்தான் செய்யும். அதுதான் விஜய் அவர்களும் பெற போறாரு. அதனால திமுக ஆட்சி தான் அமையும் இதையும் சொல்றாரே சார். இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு சொல்லணும்? இது வந்து திங்கட்கிழமை மாலை சொல்லலாம், இல்ல செவ்வாய்க்கிழமை சொல்லலாம் இல்லையா? சோ இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னா அதற்கே ஒரு காரணம் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எதற்காக இதை சொல்கிறார் என்று பார்த்தால், அவங்க 2 பேருமே இந்த பொசிஷனிங்க ஒரு ஒரு மெனூவரிங்னு வாங்க ஆங்கிலத்துல. சோ தங்களை வந்து ஒரு பொசிஷன்ல செட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வேளை திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் நாங்க முன்னாடி மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் நாங்க உடனே ஓடி வந்துருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மெசேஜ். நடக்குமான்னு தெரியாது, பட் வி டோன்ட் நோ. பட் என்னன்னா இதுக்கு ஒரு ஒரு அதை நோக்கி அவங்க தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அதுல வந்து தங்களுக்கான ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்ற கேட்கறதுக்கான ஒரு குரலா எடுத்துக்கலாமா? நிச்சயமா ஒரு ஒரு முன்னாடி மாதிரி நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க தொடர்ந்து இருப்போம்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒருவேளை திமுக 130 சீட்டு தானாவே வந்துருச்சுன்னா இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. ஒருவேளை அவங்க சரி திமுக 105 சீட்டு 108 சீட்டு வருதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அரசு அமைக்க முடியாதுங்கிற மாதிரி வந்துச்சுன்னா தென் இவர்களுக்கு இக்னோர் பண்ண முடியாது. உறுதியாக ஆட்சியில் ஒரு பங்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அணி ஒரு தனி கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டால் இரு தரப்பும் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருப்பார்கள். திமுக இன்னைக்கு என்ன டைலாக் வேணா விடலாம், அண்ணா திமுக என்ன டைலாக் வேணா விடலாம். மெஜாரிட்டி தனியா கிடைக்கலன்னா அது கூட்டணி ஆட்சி தான். ஆனா சார் இப்போ திமுகவினர் வந்து முன்னாடியே, அதாவது முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சிலாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு. நம்ம ஒரு வாதத்துக்கு கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் திமுகவுக்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்பட்டாலும் இதற்கு வந்து ஒத்து வரல ஒருவேளை திமுக அப்படின்னா இப்ப அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் வேற ஒருத்தர் எப்படி ஒத்து வராம இருப்பாங்க? அப்ப விட்டுருவாங்களா? சரி, இப்ப 108 சீட்டு வருது திமுகன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. இன்னொரு 11 சீட்டு தேவைப்படுது, 10 சீட்டு தேவைப்படுது. இந்த 10 சீட்டு தேவைக்கு இப்ப என்ன, ஒரு காங்கிரஸுக்கு ஒரு 12 சீட்டு இருந்துச்சுன்னா அவங்கள போய் கேட்கலாம். ஒரே ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கலாம். பட் ஒருவேளை அந்த சீட்டை வந்து பெற வேண்டிய இடங்களுக்கு ஒரு 3 கட்சிகளை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் கேட்டுத்தானே ஆகணும். அதுக்காக நாங்க எதிர்கட்சியில உட்காடுறோம், ஆட்சியில உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டோம்னு உட்காருவாங்களா? யாரும் உட்கார மாட்டாங்க. when push comes to shove, அது பிரச்சனை என்று வரும்போது எல்லோரும் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும். அது திமுக விட்டு கொடுக்கும், வேற வழி இல்லைன்னா. இப்போ அவங்களுக்கு 117 118 வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க ஆட்சியில பங்கு கொடுக்க போறது இல்லை. பட் 2 சீட்டு குறைஞ்சா கூட யாருடன் அந்த ஆதரவு கேட்கிறாங்களோ அவர்களோட ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஆனா சீட்டுகளை பத்தி பேசும்போதும் இப்படிதான் சில நெருக்கடியான நிலை தான் ஏற்பட்டது, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஒருவேளை இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து கூட்டணி கட்சிகள் மிகவும் அழுத்தம் கொடுக்குமா அப்படின்னு நமக்கு கேள்வி வருது இல்ல? 100% திமுக தரப்பிலும் அழுத்தம் கொடுப்பார்கள், அண்ணா திமுக தரப்பிலையும் அழுத்தம் கொடுப்பார்கள். அதில் எனக்கு மாற்று கருத்து 1% கிடையாது. மேபி ஒரு சீட் ஷார்ட் 2 சீட் ஷார்ட்னா வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு 10 சீட்டு தேவைப்படுது, 15 சீட்டு தேவைப்படுது, கூட்டணி கட்சிகள் கிட்ட ஒரு 20 சீட் இருக்கு, இந்த 15 அதுல ஒரு 15 16 இருந்தால்தான் இவர்களுக்கு ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைமை இருந்தால் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. எந்த கட்சியும் வந்து இல்ல அவங்கள நான் எப்படிங்க கேட்க முடியும்? நான் கேட்க மாட்டேன், அவங்களுக்கு ஒரு கூட அமைச்சரவையில் கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலா நான் எதிர்கட்சியா உட்காந்து சொல்ல பார்க்கணும். 2 கட்சியும் சொல்ல மாட்டாங்க. சார் இன்னொரு பக்கம் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் விசிகாவில இருந்து திமுகவுக்கு போறாங்க அப்படின்னு ஒரு 2 நாட்களா வந்து போயிட்டு இருக்கு. அதற்காக தான் இப்ப வந்து சமீபமா ஆளு ஷானவாஸ் அவர்களாக இருக்கட்டும் இல்ல எஸ் பாலாஜி அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. குறிப்பா வந்து ஷானவாஸ் எடுத்து பார்க்கும்போது முதன்மை செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு, எஸ் பாலாஜிக்கு பொருளாளர் பதவி கொடுத்திருக்காரு.
திமுகவுக்கு போவதை தடுப்பதற்காகத்தான் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னு பேசப்படுது. உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்கள் இருவரும் சட்டப்பேரவை தேர்தலில் இடம் கொடுக்கப்படாததால் அதிருப்தியில் இருந்த நபர்கள். இது எல்லோருக்கும் வெளிப்படையா தெரியும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக்காவே ஒத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு அதிருப்தின்னு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர்களை அதாவது பிளக்கேட்டுன்னுவாங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு கட்சியில் தொடர்ந்து அவர்களை வைத்துக் கொள்வதற்கு திரு திருமாவளவன் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கலாம். பட் அது லாங் டேர்மா அது வந்து சஸ்டெயின் பண்ணுமாங்கிறது ரிசல்ட்டை பார்த்துதான். இந்த ரிசல்ட்ல விசிகே ஒரு கணிசமாக அவங்க போட்டியிட்ட 8 தொகுதியில 5 தொகுதி 6 தொகுதி ஜெயித்தார்கள் என்றால் அது வேற மாதிரி இருக்கும். மொத்தமா ஒரு 2 தொகுதி 3 தொகுதி தான் வந்துச்சு, 5 தொகுதி தோத்துட்டாங்கன்னாக்கா தென் இவர்களுடைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க திருப்பியும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இவங்க வந்து திமுகவுக்கு போக தயார் நிலையில தான் இருக்காங்க. இருக்கக்கூடும், அதுல எந்த விதமான ஒரு ஏன்னா அவங்க விசிகேல இருக்கும் போதே அவங்க திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் போலதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த அரசு எல்லா தவறுகளுக்கும் முட்டு கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இன்ஃபேக்ட் விசிகே ஒருவேளை இந்த தேர்தலில் பெரும் அளவில் இடங்கள் வெற்றி பெறாவிட்டால் அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நீங்க வந்து ஆட்சியில இல்ல, ஒரு கூட்டணி கட்சி, தேர்தல் நேரத்துல ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க. அதுக்காக 5 வருஷம் அந்த அரசாங்கம் என்ன செய்தாலும் அதற்கு நீங்கள் ஏன் முட்டு கொடுக்க வேண்டும்? அரசாங்கம் நல்லது செய்தால் பாராட்டுங்க, நல்லது செய்யலன்னா எதிர்ங்க. அது செய்யலையே, அவங்க எந்த கூட்டணி கட்சியும் செய்யலையே. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடைசி ஒரு லாஸ்ட் 6-7 மாதங்களில் ஒரு 2-3 போராட்டங்கள் நடத்தினாங்க. அதை தாண்டி எந்த ஒரு கூட்டணி கட்சியும் கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஒரு அங்கம் போலதான் செயல்பட்டது. அவர்கள் ஒரு தனி கட்சி என்று அவர்கள் செயல்படவில்லை. ஆனா பனையூர் பாபு அவர்களுக்கு, அவரும் வந்து முன்னாள் எம்எல்ஏ தான், அவருக்கு வந்து அதாவது சிட்டிங் எம்எல்ஏ இருந்தவர் தான், அவருக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கலையே சார்? இல்ல, அதாவது 3 எம்எல்ஏக்கு டிக்கெட் டினை பண்ணிட்டு 2 பேருக்கு இப்போ ஒரு பதவி கொடுத்திருக்காங்க. மேபி அடுத்த ஒரு சில வாரங்களில் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி நான் இன்னொரு ஜூன் மாசத்துல உங்களுக்கு ஏதாவது தர்றேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அது பாசிஃபை பண்றதுக்கு இது இல்ல. அவர் சம்டைம்ஸ் சில தலைவர்கள் நினைப்பாங்க 1-2 பேர் போனாலே பரவாயில்ல அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரே டைம்ல கொடுத்திருந்தா இது பெரும் பேசும் பொருளா மாறி இருக்காருல்ல சார்? இவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு இவர் தனித்து விடும் போது அப்ப நீங்க எங்க வேணா போய்க்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்படி ஒரு அர்த்தமா இருக்கலாம். இல்ல இவர் பேசி இருக்கலாம் இல்லையா, பேசிட்டு ஒரு மாசம் இருங்க, ஜூன் மாசத்துல உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஜூனோ ஜூலைலயோ கொடுக்குறேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கலாம். அந்த உத்தரவாதம் நிறைவேற்றப்படாவிட்டால் அவர் அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதானே நடந்துட்டு இருக்கு அரசியல்ல. ஆனா திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியில இருந்து வருபவர்களை வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா முரண்பாடு முட்டும் அப்படின்றதுனால. இப்ப எடுத்துக்காட்டு மதிமுகவுல இருந்து மல்லை சத்யா அவர்கள் திமுகவுல வந்து சேரும் போது ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் திமுக அதற்கு வந்து தடுத்துட்டாங்க, இல்ல வேண்டாம் முரண்பாடு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா இவங்க வருவதை வந்து திமுக எப்படி சரி ஏத்துக்கிறாங்க, அந்த நிலையில இருக்கிறாங்க? இது தேர்தலுக்கு முன்னாடினா உறுதியா ஏத்துட்டு இருக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு கூட்டணி கட்சியில இருந்து 2 பேர் இங்க வந்தாங்கன்னா அது தேர்தல் ஒரு கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது, அதை ஏத்துக்க மாட்டாங்க. தேர்தல் முடிந்த பிறகு இது நடந்தால் அடுத்த தேர்தல் 5 வருஷம் கழிச்சு இருக்கு, அடுத்த பாராளுமன்ற தேர்தலே இன்னும் 3 வருஷம் கழிச்சு இருக்கு, 2 வருஷம் கழிச்சு இருக்கு. சோ அதனால அவர்கள் அதை பார்க்கும் விதம் வேறு மாதிரி இருக்கும் நிச்சயமா. சோ கேரண்டியா ஏத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் தேர்தலுக்கு முன்னாடி கேரண்டியா ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்க முடியும். இப்ப அதை சொல்ல முடியும். சரிங்க சார், இப்ப வந்து நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முக்கியமா நீங்க முன்னாடியே வந்து பேசியிருந்ததுதான், ஆக்சிஸ் மை இந்தியா தான் தாவேக ஆட்சியை வந்து அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை வந்து சில பேர் ஏத்துக்கல, உங்களை உட்பட. இல்ல அந்த கருத்து கணிப்பை வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னது தவறா முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்த கருத்து கணிப்புகள்லாம் சரியாக இருந்ததாதான் பார்க்கப்படுது. ஏன் வந்து அதை நம்ம ஏத்துக்கணுமா ஏத்துக்க கூடாதா? இல்ல, சிலது சரியா இருந்திருக்கு, சிலது தவறா இருந்திருக்கு. மோஸ்ட் ஸ்பெக்டாகுலரா தவறானது சென்ற தேர்தல்.
பாராளுமன்ற தேர்தல். அதற்கு பிறகு பீகார்ல நடந்த தேர்தலில் மகாகட்பந்தனுக்கு 118 இடம் வரும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு மொத்தம் 35 இடம் தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல ஸ்பெக்டாகுலர் ஃபெயிலியர்ஸ் இருக்கு, சில நல்ல சக்சஸும் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் இது வந்து ஒரு அவுட்லேயர் போல். கிட்டத்தட்ட ஒரு 15 ஏஜென்சிஸ் போலிங் பண்ணி டேட்டா போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஏஜென்சியோடைய டேட்டா தான் தாவேகா ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது. மற்றவங்க யாரா இருந்தாலும் அதுக்கு அடுத்தது 63 டுடேஸ் சாணக்கியா கொடுக்குறாங்க. மீதி எல்லாருமே வந்து 15 20 25 சீட்டுக்கு மேல யாருமே கொடுக்கறது இல்லை. சிலர் வந்து 1 2 6 6 10 அப்படின்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அதனால இது அவுட்லேயர் அப்படின்னு ஆங்கிலத்துல. அதனால எனக்கு இது சரியாக வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பர்டிகுலரா கிராமப்புறங்களில் அந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்தவரை, அகெயின் நான் வந்து எக்ஸிட் போல் பண்ணனா ஒப்பீனியன் போல் பண்ணனான்னு இல்லை, பட் நான் என்னுடைய கணிப்பினுடைய அடிப்படையில் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த ஆட்சி ஐதர் திமுக ஆட்சி ஆர் அண்ணா திமுக ஆட்சி. ஆனா தோராயமா அவருடைய வாக்கு சதவீதமோ இல்ல வந்து எத்தனை தொகுதிகள் வந்து கைப்பற்றுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் தொகுதி கைப்பற்றதுக்குள்ள போல, வாக்கு சதவீதம் நான் ஏற்கனவே கூறிட்டேன். கிராமப்புற பகுதிகளில் ஒரு சராசரியா ஓவரால் ஸ்டேட் இது வந்து 15-20% மேல் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. கிராம பகுதிகளில் 15க்கு கீழே கூட இருக்கலாம். நகர்ப்புற பகுதிகளுக்கு 20க்கு கொஞ்சம் பர்டிகுலரா சென்னை சுற்று வட்டாரத்துல 20-25 கூட வரலாம் சில தொகுதிகளில். பட் நான் வந்து அவர் கிராமத்துல 25% எடுப்பாருன்னு நான் உங்களுக்கு 30% எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். எந்த ஒரு தொகுதியிலும் 30% கீழே எடுத்தீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. மும்முனை போட்டியிலேயே உங்களுக்கு 30% வேணும். கிராமப்புற பகுதிகளில் 30% எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சார், இந்த பெர்சன்டேஜ் வந்து ஒருவேளை அதிகரிச்சுட்டே போச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வங்கி வந்து குறைய ஆரம்பிக்கும். இவங்க 2 பேருக்கும் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைய விஜய் காரணமா இருப்பார் இல்லையா? அதுக்கு ஜெயிக்கணும், சீட்டு நிறைய ஜெயிக்கணும். குறைஞ்சது ஒரு 10 சீட்டு 8 சீட்டு ஜெயிச்சாதான் ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டு விஜய்க்கு ஒரு கிங் மேக்கர் பொசிஷன் வருவதற்கு ஒரு தொங்கு சட்டப்பேரவை ஏற்பட வேண்டும். அது பெர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் ஆகாம ஒருவேளை பெர்சன்டேஜ் மட்டும் அவர் வச்சிருந்தால் அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா விஜயகாந்தோடைய வருகை 2006 அப்படிதானே நடந்துச்சு. அவரோட சீட் வந்து கன்வெர்ட் ஆகல அப்படின்னாலும் பெர்சன்டேஜ் எடுத்துட்டாருல சார். இல்லைங்க, தொங்கு சட்டமன்றம் என்று சொன்னால் எந்த ஒரு அணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. இது வந்து ப்ரீ போல் அலையன்ஸ். இப்போ பீகார்ல தனித்து பாஜகவுக்கோ நிதிஷ்குமாருக்கோ மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ப்ரீ போல் அலையன்ஸா வர்றதுனால மெஜாரிட்டி இருக்கு, பெரிய மெஜாரிட்டி இருக்கு. அதேதான் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்தால் அது தொங்கு சட்டப்பேரவை என்று அழைக்கப்படாது. அதிமுக கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்தால் அது தொங்கு சட்டப்பேரவை கிடையாது. 2 பேருக்கும் 2 கூட்டணிக்கும் 117 கிடைக்கவில்லை என்றால் தான் அது தொங்கு சட்டப்பேரவை. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி. ஏதேனும் ஒரு கூட்டணி. ஆனா பெரும்பான்மையே இங்க வந்து எல்லா போலும் என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். அது வந்து நீங்க சரியா எடுத்துக்கிறீங்களா எப்படி? நான் முதல்ல இருந்து சொல்றது ஒண்ணுதான். இது வந்து ரொம்ப ரொம்ப டைட் ஃபைட், சீட் பை சீட் ஃபைட். இது வந்து அப்படியே ஒரு அலை மோதி ஒரு கட்சியை வந்து தூக்கிட்டு போய் 170 180 நிக்க வைக்காது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. சீட் பை சீட் ஃபைட். எந்த கூட்டணி ஜெயிக்குதோ 130 135க்குள்ளதான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருப்பது போல் நான் கருதுகிறேன். அது முற்றிலும் தவறாக இருக்கலாம். அது விஜய் வந்து அதிக அளவுல கிராமப்புறத்துல அதிமுக வாக்காளர்களை இழுத்துட்டாருன்னா திமுக ஆட்சிக்கு வரலாம். ஆனால் இந்த யார் வந்தாலும் என்னுடைய எதிர்பார்ப்பு 135க்கு மேல் அந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு என்று கருதுகிறேன். சார், இன்னொரு பக்கம் நம்ம தேர்தலுக்கு முன்னும் பார்த்தோம்னா இப்பயும் பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்குள்ளதான் சலசலப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு. அதிமுக கூட்டணி அப்படியே அமைதியா தான் இருக்காங்க, எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படல. இதற்கான டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா. ஏன்னா இந்த தேர்தல் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் திமுக கூட்டணி ஒரு கோட்டை போன்று
எந்த ஒரு சலசலப்பும் இருக்காது. அதிமுக கூட்டணியே சரியா அமையல. மொத்தம் 3 கட்சி, அதிமுக, பாஜக, ஜி.கே. வாசன் கட்சி. வேற எந்த கட்சியும் அந்த கூட்டணியில இருக்கேன்னு வெளிப்படையா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வர்றாங்க, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வராரு, அதுக்கப்புறம் அந்த மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் போய் சேர்றாங்க. அது ஒரு வலுவான கூட்டணியாக மாறுது. ஸோ நிச்சயமா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் தேர்தலுக்கு முன்பு எதிர்பார்த்தது அதிமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்கும், திமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்காது. கடைசியில நடந்தது திமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்கிறது, அதிமுக கூட்டணியில் பிரச்சனையே இல்லாமல் சுமூகமாக அண்ட் ஈவன் ஃபீல்டுல கூட அதிமுகவும் பிஜேபியும் அமமுகவும் ஆல்மோஸ்ட் ஸ்மூத்தா ஒர்க் பண்ணாங்க. அது வாக்குகளா மாறி அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அது வேற விஷயம். பட் அண்டர்ஸ்டாண்டிங் கிரவுண்ட் லெவல்ல கிட்டத்தட்ட 90% தொகுதிகளில் நன்றாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது விஜய்னால அது கெட்டு போகுமா கெட்டு போகாதா அது நமக்கு திங்கக்கிழமை தெரிய போகுது. பட் டெஃபினட்டா இந்த பக்கம் கூட்டணியில் பிரச்சனை இருந்தது போல் எந்த அடையாளமும் இல்லை. ஒருவேளை அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் இப்ப எக்ஸிட் போல பார்த்துட்டு திமுக தான் பெரும்பான்மையா வெற்றி பெறும் எல்லா எக்ஸிட் போலும் சொல்லியிருக்கு, அதனால அதிமுக வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஒருவேளை இந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்ததால எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படுத்தலையோ? ஒண்ணுமே கிடையாதுமா. எக்ஸிட் போல ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் மக்கள் பாக்குறாங்க. ஒரு 3 நாள் டைம் பாஸ் ஆகணும், ஏன்னா அதுக்கு இப்ப வீக்கெண்ட் ஓடுறதுக்கு இதை பத்தி எக்ஸிட் போல பத்தி பேசலாம் அப்படிங்கறதான் பாக்குறாங்களே தவிர, இப்போ எக்ஸிட் போல்ல 5 எக்ஸிட் போல் திமுக ஜெயிக்கும், 3 எக்ஸிட் போல் அதிமுக ஜெயிக்கும், 1 எக்ஸிட் போல் தாவேகா ஜெயிக்கும். இப்ப நீங்க எதை எடுத்துப்பீங்க? ஸோ எதுவும் யாருமே டீடைல்டா அவங்களோட மெத்தடாலஜி ஒரு இருவர் தவிர டீடைல்டா மெத்தடாலஜி எதுவுமே போடல. அவங்க சொல்றத நம்பணும், அவ்வளவுதான். ஸோ அதனால மக்கள் அவ்வளோ இது ஒரு நமக்கு பேசுறதுக்கு ஒரு டைம் பாஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மக்கள் இருக்கட்டும் சார், நம்மளும் அது ஒரு பக்கம் வச்சிருவோம். அதிமுக கூட்டணியில கேக்குறேன், அவங்க இது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அதிமுக கூட்டணியில் நான் பார்த்தவரை, நான் பேசியவரை, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று. அவர்கள் இன்டர்னலா ஒரு 128-130 சீட்ஸ் ரேஞ்சில் வெற்றி பெறும் என்று கருதுகிறார்கள். நடக்குமா நடக்காதா தெரியாது. அதே மாதிரி திமுக தரப்புல பேசும்போதும் அவர்களும் 130 140 இடங்கள் வரும் என்ற அந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஸோ யாருமே இந்த வெளியே டயலாக் பேசலாம், 170 இடங்கள் ஜெயிப்போம், 180 இடங்கள் ஜெயிப்போம் எல்லாம். ஆனா 2 பேரும் அதெல்லாம் நம்பல. அவங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் திமுக ஒரு 140 நிற்கிறாங்க, அதிமுக ஒரு 130 நிற்கிறாங்க. அங்கதான் ரஃப்லி ஒரு +or-5 சீட்ஸ் போட்டுங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் அவங்க நிற்கிறாங்க. ஸோ 2 பக்கமும் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, ஆனால் நர்வஸாவும் இருக்காங்க. ஒரு பக்குன்னு இருக்கு. 2 தரப்புலையும் ஒரு டென்ஷனோட தான் இருக்காங்க. யாருமே அது ஷுவர் வின்னுங்க, அது முடிஞ்சு போச்சுங்க அந்த மாதிரி இரு தரப்பும் கருதவில்லை. தாவேகா இந்த போல் வந்தப்புறம் சரி ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிறது ஒரு சில யூத்துக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்கு. அது ஆனா திமுக திராவிட மாடல் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு 2.0 அப்படின்னு ஸ்கிரீனிங்லாம் அறிவாலயத்துல போட்டிருக்காங்கல்ல சார், கவுண்ட் டவுன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா இவங்க கான்பிடென்ட்டா இருக்கிற மாதிரி தானே நமக்கு தெரியுது. கவுண்ட் டவுன் இப்ப போடலாமா? கவுண்ட் டவுன் போட்டு 1.5-2 மாசம் ஆகுது. நீங்க அந்த இது பண்ணீங்க, எலக்ட்ரானிக் கவுண்ட் டவுன் போட்டு கிட்டத்தட்ட 2 மந்த்ஸா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போட்டது இல்லை. என்னன்னா முதல் 2 நாட்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க, எக்ஸிட் போல் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. எனக்கு என்னன்னா ஐ திங்க் இட் வில் பி a close fight. ஸோ இதை இந்தியா ஒரு கட்சி 200 சீட்டு ஜெயிக்க போகுது, 180 சீட்டு ஜெயிக்க போகுதுன்னு சொல்ற மாதிரி ஒரு தேர்தலாக நான் பார்க்கல. பல காரணங்கள் இதுக்கு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அது சரியா வரலாம், தவறாக வரலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடைசி பல தேர்தல்கள் சரியா கணிச்சிருக்கேன். அதனால இந்த தேர்தல் தப்பா கணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த அளவுக்கு டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமா. சரிங்க சார், பார்க்கலாம் மே 4ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.